ஒரு நாள் தென்னாலிராமன் அரசரவையிலிருந்து வீட்டுக்கு வரான். அப்போ சொல்கிறான், சாரதா, உனக்கு தெரியுமா, ராஜா அரண்மனை தோட்டத்தில் புதுசாக பன்னீர் ரோஜாவை நிறைய நட்டி வச்சுருக்காரு. ரொம்ப வாசனையாக நல்லா இருக்குது. அப்போ சாரதா, எனக்கும் அந்த பூக்களை பறிச்சுட்டு வர்றதுனே, எனக்கு ரோஜானா ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு அது தெரியாதா அப்படின்றா. சாரதா, ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சமான பூ, யாராவது எடுத்தால் பெரிய தண்டனை கொடுப்பார் அவர். சாரதா கோச்சிக்கிட்டா. மனைவியின் ஆசையை கணவன் தான் நிறைவேற்ற வேண்டும், நீங்கள் இதை கூட செய்ய மாட்டீங்களா எனக்காக அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் போது தென்னாலிராம பையன் இவங்க பேசுகிறத ஒளிஞ்சின்றது கேட்டுட்ருக்கான். எப்படியாவது அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றியே ஆகணும், அதுக்கு நம்ம தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு இந்த குட்டி பையன் நினச்சிட்ருக்கான். அடுத்த நாள் தென்னாலிராமன் அரசரவை கிளம்புறான். சாரதா, நான் அரசரவைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பும் போது அந்த குட்டி பையன், அப்பா நானும் உங்கள் கூட வரேன் அரசரவைக்கு அப்படின்றான். என்னது, நீயும் வரியா? சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறான். அம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு குட்டியும் கிளம்புறான். தென்னாலிராமனும் பையனும் ராஜாவுடைய அரண்மனைக்கு நோக்கி போயிட்டுருக்காங்க. இதோ பார், இதுதான் ராஜாவுடைய ரோஜா பூந்தோட்டம். ரொம்ப அழகாக இருக்குப்பா, நான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு கிளம்புறேன்ப்பா. சரி, நான் அப்போ அரண்மனைக்கு கிளம்புறேன் அப்படின்னு தென்னாலிராமன் கிளம்புறான். அம்மா ரொம்ப ஆசைப்பட்டு ரோஜாவை கேட்டாங்க, நான் அம்மா ஆசையை நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூக்களெல்லாம் கொஞ்சம் பறிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறான் குட்டி பையன். ஏய், யாரெங்கே பூக்களை பறித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு காவல்காரன் ஓடி வரான். நான் இதை எங்கள் அம்மாக்காக பறிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இது ராஜா தோட்டம், உத்தரவு இல்லாமல் பறிக்கக்கூடாது, வா ராஜாட்ட உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். தென்னாலிராமன் இதை பார்த்துறான். காவலா, எங்கே கூட்டிகிட்டு போகிற என் பையனை? அதுக்கு காவலாளி, ராஜா தோட்டத்தில் உள்ள பூக்கள்லாம் இவன் பறித்து வச்சுருக்கான், அதனால் ராஜாட்ட இவனை கொண்டு போய் ஒப்படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவலாளி கிளம்புறான். கண்ணா, அப்பா சொன்னது ஞாபகம் இருக்கா? வாயுள்ள பிள்ளை பிழைக்கும். ஞாபகம் இருக்குப்பா எனக்கு. காவலாளி பின்னாடியே குட்டி பையன் போகும்போது போகிற வழியில் பையில் இருக்கிற பூவெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே போகிறான். ராஜாவின் அரண்மனையும் வந்துருச்சு. அப்போ காவலாளி, ராஜா, நம் தோட்டத்தில் இருக்க பூவெல்லாம் இந்த தென்னாலிராமன் பையன் பறித்து பை நிறைய வச்சுருக்கான், இதோ பாருங்க ராஜா அப்படின்னு காவலாளி சொல்கிறான். அதுக்கு ராஜா, எங்கே அதற்கு ஆதாரம் இருக்குதா அப்படின்னு, இதோ ராஜா அவனுடைய பையை பாருங்க அப்படின்னு சொல்லி பையை ராஜா கிட்ட கொடுக்குறான். இப்போ ராஜாவும் அதை வாங்கி பார்க்குறாரு. என்ன, பையில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு ராஜா சொல்கிறார். ராஜா, நான் பார்க்கும்போது பை நிறைய பூ இருந்ததே, இப்போ எங்கே போயிருக்கோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது ராஜா சொல்கிறாரு, நீ தப்பாக அவனை பிடிச்சிட்டு வந்திருக்க, அதனால் அவனுக்கு பூவை பை நிறைய எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லும் போது அந்த காவலாளியும் பை ஃபுல்லாக பன்னீர் ரோஜாவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். வீட்டுக்கு வந்த தென்னாலிராம பையன், அம்மா இந்தாங்க நீங்கள் ஆசைப்பட்ட பன்னீர் ரோஜா, பை நிறையா இருக்கு பாருங்க, வச்சுக்கோங்க தலையில் அப்படின்னு அம்மா கிட்ட ஆசையாக கொடுக்குறான். குட்டீஸ், இதை மாதிரி நிறைய ஸ்டோரி பார்க்கணுன்னா ஆச்சி ஸ்டோரிக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வர ஆச்சி சாட்டர்டே சண்டே. பாய் குட்டீஸுங்களா.